ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்னால், இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, பானிபூரி சாப்பிடணும் ஆசை வந்துடுச்சுங்க. என்ன பண்ணுறது யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ வெளியே கிளம்பி ரெடி ஆகிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிரும். ஸோ நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம் அப்படி யோசித்தேன். பட் பேக் வாங்கணுமே, வீட்டில் செய்யணும் இவ்வளோ இவ்வளோ நேரம் ஆகும், பூரி உருட்டணும் அப்படின்னு உங்களோட திங்கிங் யோசிக்கிறதுல போதுமே. அதுக்கப்புறம் தான் ஒரு யோசிச்சேங்க, ஆல்ரெடி ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருந்தோமே, நம்ம தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேங்க. எடுத்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தேன். அவங்க அதில் போட்டிருந்தாங்க, குயிக்காக செஞ்சிடலாம், நீங்கள் வீட்டிலே பானிபூரி எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா வாங்கவும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ண தேவையில்லைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, டக்கு டக்குன்னு பண்ணிடலான்ட்டு ஒவ்வொரு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் டக்கு டக்குன்னு வெட்டிட்டோம், 4-5 வெங்காயம். கேரட்டும் அப்படி தான், ஒரு 2 கேரட் துருவி வச்சுட்டேன். அதுக்கு மசாலா செய்யறது, புளி சாஸ் செஞ்சு அது ஒரு பாத்திரத்தை ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிளகு இருந்துச்சு, ஓகே தண்ணி ஒரு 250 ml தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பூரி வந்து பொரிச்சிட்டேங்க. பூரி பொரிச்சு உடனே சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். விட்டு அதுக்கப்புறம் நல்லா அமுக்குனா உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுட்டோமா. உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட்டு கேரட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா வெங்காயம். ஸோ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு மசாலா கொடுத்தா, நீங்கள் மிளகா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, அந்த மசாலா மட்டும் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு அப்படி ட்ரை பண்ணுங்க. ஒரு அழகாக ஒன்று எடுத்தேன், டபக்குன்னு அதே மாதிரி வெளியே இருக்கிற சவுண்ட் மாதிரி. பட் என்ன சொன்னாலும் சவுண்ட். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் என்ன லேயர் வைப்போம், எப்பயும் அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் இருக்கும், அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகு இது தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றிட்டு புளி சாஸ் ஊற்றி சாப்பிட்டா கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுங்க. பரவாயில்ல, வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஆசை வந்துச்சுன்னா அதை பேக் வாங்கினா போதும் சாப்பிட்றலாம். ஸோ ஓகே, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். முன்னாடியே வந்திருக்கும் போல, எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.